அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்று நாம் பேசப்போவது அந்த அமைதிக்கு எதிரான இருண்ட நிழல்களை பற்றி. கண்களில் கண்ணீரையும் இதயத்தில் வலியையும் சுமந்து கொண்டு ஒரு மாபெரும் பேரிடிவின் விளிம்பில் நிற்கிறோம் நாம். உங்கள் இதயங்களை சற்று தயார் செய்து வையுங்கள். ஏனெனில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு இடையே ஒரு மாபெரும் யுத்தம் தற்காலிக யுத்த நிறுத்தத்தின் விளிம்பில் நின்று தள்ளாடுகிறது. ஆம், அது ஒரு பொய்யான அமைதி, வெறும் காகதத்தில் மட்டுமே எழுதப்பட்ட ஒரு பொய். ஏனென்றால் லெபனான் மீதான கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் அந்த யுத்த நிறுத்தத்தை சின்ன பின்னமாக மிதித்து வருகிறது. இதையெல்லாம் நம் கண்முன்னே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இரத்தம் சிந்துவதை பார்க்கிறோம். இப்படி ஒரு பதற்றமான நிலையில் தான் எல்லோரும் கேட்கிற கேள்விகள் இவை. அடுத்து என்ன? ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை தொடருமா இல்லையா? ஹோர்மூஸ் நீர்பரப்பை ஈரான் திறந்து விடுமா இல்லை அமெரிக்கா வேறு ஏதாவது சதி செய்யுமா? இந்த கேள்விகளின் நடுவில் தான் மக்களின் ரத்தம் குளமாகிறது. சாதாரண மனிதர்கள், அப்பாவிகள், கனவுகள் எல்லாம் நொறுங்கிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல்களால் ஈரானின் மீன்பிடி தொழிலாளர்கள், சாதாரண குடும்பங்கள் எல்லோரும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இதோ உங்களுக்காக புதிய செய்தி. சற்று மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள். மொத்தம் 44 அப்பாவி ஆத்மாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? 22 பொது மாலுமிகள், கடலின் மார்பில் உழைத்து குடும்பத்தின் பசியை போக்கியவர்கள், 16 மீனவர்கள், காலை உணவிற்கு மீன்பிடித்தவர்கள், சூரியனுக்கு சுனாமிக்கும் பயப்படாதவர்கள், 6 துறைமுக தொழிலாளர்கள், வியர்வையை மூலதனமாக்கி நாடு நடக்க உதவியவர்கள். இன்று வர்த்தக கப்பல் தொழிலாளர் சங்கம் இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. இவர்கள் யாரும் போராளிகள் இல்லை, யாரும் துப்பாக்கியை காட்டியவர்கள் இல்லை. இவர்கள் எல்லோருமே பொதுமக்கள் தான். தாய்மார்களின் மைந்தர்கள், குழந்தைகளின் தந்தையர்கள், மனைவிகளின் கணவர்மார்கள். ஆக்கிரமிப்பு படைகள் பொதுமக்களை அழிப்பதை ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்றன. இது இரத்த வியாபாரம், இது மனிதத்திற்கு எதிரான குற்றம், இது நாகரிகத்தின் மீதான கற்பு கேடயம். இந்த கொடூர நிலையில் தான் ஈரான் இன்று பாகிஸ்தானுக்கு ஒரு புதிய முன்மொழிவை வழங்கியிருக்கிறது. பொருங்கள், இந்த அரசியல் பின்னலை கொஞ்சம் அவிழ்ப்போம். முதல் முயற்சி, அமெரிக்கா ஒரு முன்மொழிவை கொடுத்ததாம். நாங்கள் ஜெயித்தோம், அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்கள் யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். அதற்கு ஈரான் சற்றும் சளைக்காமல் இல்லை, மாட்டோம் என்று சொல்லி தட்டி கழித்து விட்டது. இரண்டாவது முயற்சி, ஈரான் ஒரு முன்மொழிவை கொடுத்தது. அமெரிக்கா மீண்டும் இல்லை. மூன்றாவது முயற்சி, அமெரிக்கா மறுபடியும் ஒரு முன்மொழிவு. ஈரான் மீண்டும் இல்லை. நான்காவது முயற்சி, ஈரான் அமெரிக்கா இன்னொரு சுற்று போர்க்களத்தில் ஜெயிப்பது போல பேச்சுவார்த்தையில் கூட இந்த பிடிவாதம். ஆனால் இன்று 5வது முயற்சி. இன்று காலை ஈரான் ஒரு புதிய முன்மொழிவை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது. துருக்கி, ஈராக், அசர்பைஜான், எகிப்து நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடன் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். ஒரு பக்கம் ஈரான் முன்மொழிவு, மறுபக்கம் அமெரிக்கா முன்மொழிவு. இரண்டு தரப்பும் விடாப்பிடியாக நிற்பதால் இந்த பிரச்சினை சரியும் பெயருக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அணு ஆயுத அச்சுறுத்தல் என்ற பெயரில் ஒரு பரபரப்பு வந்தது. ஆனால் நேற்று அமெரிக்க இராணுவ பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸத் காங்கிரஸில் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரானிடமிருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் தற்போதைக்கு இல்லை, அதனால் எந்த விளைவுகளும் எஃபெக்ட் இல்லை. அப்படி என்றால் இந்த போருக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? ஏன் இந்த தயக்கம்? ஏன் இந்த தற்கொலை போக்கு? இதுவே பெரிய கேள்வி. இதற்கிடையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் ஒரு அட்டகாசமான உதாரணம் கொடுக்கிறார். கேட்டு பாருங்கள். இது அரசியல் அல்ல, இது கணிதம். அவர் சொல்கிறார், அமெரிக்காவில் 2 சுவர்கள் எழுப்பப்படுகிறது என வைத்துக் கொள்வோம். ஒன்று நியூயார்க்கிலிருந்து மேற்கு கடற்கரை வரை, இரண்டாவது லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து கிழக்கு கடற்கரை வரை. இப்படி செய்தால் அமெரிக்காவை முழுவதுமாக மறைக்க முடியுமா? அவர் கேட்கிறார். அதற்கு அவரே பதில் சொல்கிறார், 7755 கிலோமீட்டர்களுக்கு சுவர் எழுப்பினால் தான் அமெரிக்காவை முற்றுகையிட முடியும். எங்கள் ஈரானை பொறுத்தவரை அதோடு 1000 கிலோமீட்டர்கள் கூடுதலாக சுவர் எழுப்பினால் தான் முடியும். அதாவது 8755 கிலோமீட்டர்கள். எனவே வேடிக்கை பார்க்கிறீர்களா? எங்களை முற்றுகையிடுவது உங்களுக்கு பலனளிக்காது. இப்படி கிண்டலாக, ஆனால் கணக்கீடுகளுடன் ஒரு அறிவு சார்ந்த குத்தியிருக்கிறார். அவர்கள் சொல்வது சரிதான். உலகில் எந்த நாடும் முழுமையாக முற்றுகையிட முடியாது. யார் யாரை முற்றுகையிடுகிறார்கள்? இப்போது மிக முக்கியமான கூட்டணிக்கு வருவோம். சீனா ஈரானின் நெருங்கிய கூட்டாளி. யாருடைய நிழல் இல்லாமல் இந்த யுத்தம் நடக்கவே முடியாதோ அதுதான் சீனா. ஈரானிலிருந்து 80% கச்சா எண்ணெய் வாங்குவது சீனா தான். ஈரானுக்கு தேவையான இயந்திரங்கள் முதல் F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ரகசிய தொழில்நுட்பம் வரை அதை கொடுத்ததும் சீனா தான். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு பயணத்தை திட்டமிட்டிருந்தார். யுத்தம் வந்ததால் நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அந்த பயணத்தை தாமதிக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
வரும் 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிகளில் அவர் சீனா போகிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு உடன்பாடு வந்தாக வேண்டும். ஏனென்றால் சீனாவில் அவர் இந்த பிரச்சனையை பற்றித்தான் பேசப் போகிறார். அங்கே காலியாக கையுடன் போக முடியாது. எனவே அமெரிக்கா எப்படியாவது ஈரானுடன் ஒரு முடிவுக்கு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதோ இதோ என்ற நிலையில் தெற்கு லெபனானில் இருந்து ஒரு சூறாவளி வந்து கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களின் பதிலடி கொடுக்கும் தாக்குதல்கள் இன்று மற்றும் தெற்கு லெபனானில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 27க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அல் ஜசீரா செய்தி நிறுவனம் கூறுகிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்களை இடமறிக்க முடியாமல் திணறுகிறது. தங்களின் தடுப்பு திறன் சரிவடைந்து வருவதாக வாஷிங்டனும் இஸ்ரேலுக்கு அவசர தகவல் அனுப்பியிருக்கிறது. இப்போது ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும். இதை ஜாமர்கள் வைத்தோ ஹேக் செய்தோ தடுக்க முடியாது. இதை கண்ணால் பார்த்து கையால் இருக்கும் ரைஃபிளால் மட்டுமே சுட்டு வீழ்த்த முடியும். இதே தொழில்நுட்பத்தை இதற்கு முன் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தியது. யோசித்து பாருங்கள். அமெரிக்காவிற்கு ஆதரவான உக்ரைனின் தொழில்நுட்பம் இப்போது அமெரிக்காவிற்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் கையில் எப்படி வந்தது? இது தற்செயலா அல்லது உலக அரசியலின் ஒரு கொடூரமான கிண்டலா? யாருக்காக ஆயுதம் செய்தோமோ அதே ஆயுதம் நமக்கு எதிராக திரும்பும் போது அதுதான் விதி. இந்த யுத்தத்தில் இன்னும் ஒரு பக்கம் தலையை உயர்த்தி இருக்கிறது. சோமாலிய கடற்கொள்ளையர்கள். ஹோர்முஸ் மூடப்பட்டிருப்பதால் அமெரிக்க முற்றுகையால் பயன்படுத்தி கொண்டு கடந்த ஒரு வாரத்தில் 4 மாபெரும் கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஹோனர் 25 போன்ற பிரமாண்டமான டேங்கர்களும் அதில் அடங்கும். இன்றைக்கு மட்டும் 3 கப்பல்கள், இந்த வாரம் மொத்தம் 4. இதன் பின்னணியில் ஈரான் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு புறம் அழுத்தம் கொடுக்க, மறுபுறம் சோமாலியா கொள்ளையடிக்க ட்ரம்ப் நிர்வாகம் எந்த பக்கம் தலையை வைத்து அழுவதென்று தெரியாத நிலையில் உள்ளது. ஆனாலும் அமெரிக்கா மீண்டும் ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தகவல்கள் படி 6500 டன் ஆயுத உபகரணங்கள் கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 403 விமானங்கள், 10 கப்பல்கள், 1,15,600 டன் இராணுவ உபகரணங்கள். இஸ்ரேலுக்கு மட்டும் எவ்வளவு தான் ஆயுதங்கள் குவித்தாலும் அவர்களால் ஒன்றும் வேக் அவுட் ஆகவில்லை. ஈரானை அசைக்க முடியவில்லை, ஹிஸ்புல்லாவை ஒடுக்க முடியவில்லை, சோமாலியாவை அடக்க முடியவில்லை. இது ஒரு பயங்கரமான சுழற்சி. ஒவ்வொரு நாளும் புதிய இரத்தம், ஒவ்வொரு வாரமும் புதிய பொய் வாக்குறுதிகள். சகோதர சகோதரிகளை பொறுத்திருந்து பார்ப்போம். இனி என்னென்ன வெடிகுண்டுகள் விழுகின்றன? எத்தனை பேர் அழுகின்றார்கள்? யார் பேச்சுவார்த்தையை உடைக்கிறார்கள்? இந்த ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும். இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் அரஃபாத் ஆகிய 2 சேனல்களின் மூலமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நாம் ஜனநாயக ரீதியாக உண்மை சொல்லும் குரல்களாக இருக்கிறோம். இறைவன் அனைத்து உலகங்களின் அதிபதியாக இருக்கிறான். அந்த இறைவன் நமக்கு அந்த கொடுமையை ஆளாக்கும் மக்களுக்கு மட்டுமன்றி இந்த பயங்கரவாதத்தை நிறுத்தும் உணர்வு பெற்ற அனைவருக்கும் நேர்வழி காட்டட்டும். அமைதி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உண்டாவதாக.